கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளுக்கான வேதவசனம் சங்கீதம் 122:7. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. சமாதானமும் சுகமும் எத்தனை பெரிய ஆசீர்வாதங்கள்! எந்த குடும்பத்திலே தெய்வீக சமாதானமும் தெய்வீக ஆரோக்கியமும் இருக்கிறதோ அந்த வீடு பாக்கியம் உள்ளது. கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதித்து உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் சுகமும் இருப்பதாக என்று சொல்லி வாழ்த்துகிறார். நான் பல செல்வந்தர்களை அறிந்திருக்கிறேன், பெரிய உத்தியோகஸ்தர்களை பார்த்திருக்கிறேன். அவர்கள் அரண்மனை போன்ற பெரிய வீடுகளில் வசிப்பதையும் செல்வங்கள், சொத்துக்கள் மற்றும் ஏராளமான வேலைக்காரர்களுடன் வசதியான வாழ்க்கை வாழ்வதையும் பார்த்திருக்கிறேன். ஆனால் அவர்களது உள்ளத்திலும் குடும்பத்திலும் சமாதானம் இருப்பதில்லை. சரீரத்தில் நோய்களும் மற்ற பிரச்சனைகளும் வாழ்க்கையை கசப்படைய செய்து விடுகின்றன. எவ்வளவு கோடி பணம் இருந்தும் என்ன பிரயோஜனம்? வாழ்க்கை நிம்மதி இல்லையே என்று கண்ணீருடன் சொல்கிறார்கள். ஆம், என கண்பானவர்களே, உங்களுடைய வீடு எப்படி இருக்கிறது? உங்களுடைய உள்ளத்தில் தெய்வீக சந்தோஷமும் சமாதானமும் இருக்கின்றனவா? மன நிறைவும் மன ரம்யமும் இருக்கிறதா? அல்லது கடல் அலைகள் மீண்டும் மீண்டும் வந்து கரையில் மோதுவதைப் போல துயரங்களும் துன்பங்களும் வியாதிகளும் நோய்களும் உங்கள் வாழ்க்கையில் மோதிக்கொண்டிருக்கின்றனவா? இன்றைக்கு நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சமாதான பிரபுவாகிய இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை என்று சொன்ன சமாதான பிரபுவை உங்களுடைய இல்லத்துக்குள் கொண்டு வாருங்கள். அவரிடம் மன்றாடுங்கள். கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வாராக. ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை தாருங்க, சந்தோஷத்தை தாருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.